வெல்கம் டு 360 டிகிரி வாய்ஸப் வித் மீ சங்கீதா மகேஸ்வரன். இன்னைக்கு நம்ம பேரண்டிங் சைக்காலஜியில் வெஸ்டர்ன் வேர்ல்டில் ரொம்பவே பாப்புலராக இருக்க க்ரோத் மைண்ட் செட்னா என்ன, அந்த க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், நம்ம குழந்தைங்கள நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக க்ரோத் மைண்ட் செட் மூலயமா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது இங்கே வெஸ்டர்ன் வேர்ல்டில் ரொம்பவே எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட அப்ரோச்சே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கிறது என்னோட விருப்பம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அப்ரோச் பண்ணுவோம். மைண்ட் செட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் எனி சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் ஹாவ் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்படியான ஒரு முக்கியமான மைண்ட் செட்டை பற்றி அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கேரல் ட்வெக் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் ஒரு புக்காக வெளியிட்டாங்க. மைண்ட் செட்டுங்கிற ஒரு புக்காக வெளியிட்டாங்க. லேட் 2006 2008 அந்த டைமில் அவங்க அந்த புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ரிசர்ச்சில் என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத விரிவாக எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ், அமெரிக்காவில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸ் இந்த க்ரோத் மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இன் வெஸ்டர்ன் வேர்ல்டு இந்த க்ரோத் மைண்ட் செட்டை ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த க்ரோத் மைண்ட் செட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கேரல் ட்வெக் கண்டுபிடிச்சதில் அவங்களோட ரிசர்ச் நிறைய ஸ்கூல் சில்ட்ரனில் ரிசர்ச் பண்ணாங்க. நியூயார்க்கில் இருக்க ஸ்கூல்ஸில், இலினாயி அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்க ஸ்கூல்ஸில், இதில் எல்லாத்துலேயும் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சின் முடிவில் அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு குழந்தையோட அகடமிக் சக்ஸஸ்க்கு அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த மைண்ட் செட்டை அவங்க 2 வகையாக பிரித்தாங்க. ஒன்று க்ரோத் மைண்ட் செட், இன்னொன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட். இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குழந்தை தன்னுடைய அறிவுத்திறனையும் இல்லைன்னா ஒரு எபிலிட்டி, ஸ்கில்ஸ் இது எல்லாமே வளர்த்து கொள்ளக்கூடியது தான். நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா என்னால் எதையுமே வளர்த்துக்க முடியும், என்னுடைய திறன்களையும் அறிவையும் என்னால் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கும் போது அந்த குழந்தைக்கு க்ரோத் மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு காரணம் இந்த குழந்தை கிடையாது, அவங்களோட என்வரன்மெண்ட். இப்போ உனக்கு இவ்வளோதான் அறிவு, நீ இதில் ரொம்ப நல்லா பண்ணுவ, நீ மேத்ல ரொம்ப நல்லா பண்ணுவ, நீ சயின்ஸ் ஒழுங்காக பண்ண மாட்ட அப்படின்னு நம்ம அந்த குழந்தை முன்னாடி சொல்லும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, என்னுடைய அறிவு இதில் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் இல்லை, என்னுடைய அறிவு ஒரு ஃபிக்ஸ்டானது, இதை என்னால் இன்னும் விரிவுபடுத்திக்க முடியாது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் என்னுடைய திறன்களையும் அறிவையும் விரிவுபடுத்திக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது தான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்க குழந்தைங்க அகடமிக் சக்ஸஸ் ரொம்ப கம்மியாக பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களோட ரிசர்ச்சில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே க்ரோத் மைண்ட் செட் இருக்க குழந்தை அகடமிக்காக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. லைஃப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் கூடயும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுலையும் சரி, க்ரோத் மைண்ட் செட் இருக்க குழந்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்க குழந்தை அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன்ஸ் என்னென்னா, அதை இப்போ பார்ப்போம். க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆட்டிடியூட்ஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். இது நான் குழந்தைங்கன்னு சொல்லும்போது இது பெரியவங்களுக்கும் அப்ளிகபிள் தான். பெரியவங்களான நம்மளும் ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்கும். அது எதர் க்ரோத் மைண்ட் செட்டாக இருக்கலாம், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே மிக்ஸான ஒரு மைண்ட் செட்லேயும் இருக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி க்ரோத் மைண்ட் செட்டாக வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆட்டிடியூட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கில்ஸ், திறன்னு எடுத்துக்கும்போது இந்த க்ரோத் மைண்ட் செட் இருக்க குழந்தை நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா என்னுடைய ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும். இதே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்க குழந்தை நான் பிறக்கும் போதே எனக்கு இவ்வளோ தான் அறிவு, இந்த அறிவு ஃபிக்ஸ்டு, இதை என்னால் வளர்த்துக்க முடியாது எவ்வளோ ட்ரை பண்ணாலையும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட. அடுத்தது சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஒரு கடினமான ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது கொடுக்கும்போது, லைஃப்பில் ஒரு கஷ்டமோ ஏதோ ஒன்று வரும்போது க்ரோத் மைண்ட் செட் இருக்க குழந்தை அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அதுலேருந்து எப்படி தன்னை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கும். அதே சமயத்தில் அந்த கஷ்டத்தை பார்த்து சீக்கிரம் துவண்டு போகாமல் ரொம்ப திரும்ப 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 ட்ரை பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும். இதே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்க குழந்தை அதை தவிர்க்க பார்க்கும். ஏன்னா அதனோட வளர்ச்சி இவ்வளோதான் அப்படிங்கிறது அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு.
ஸோ அதனால் ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஈஸியாக துவண்டு போய் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் இருக்குது. இதே வந்து க்ரோத் மைண்ட் செட் இது ஆப்போசிட். எஃபர்ட் எடுத்துக்கிட்டோம்னா முயற்சி. இந்த முயற்சி பண்ண நான் ஒரு விஷயத்தில் ரொம்பவே மாஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிறத க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கவங்க ரொம்ப தெளிவாக அழகாக புரிஞ்சுருப்பாங்க. அதனால் நிறைய முயற்சி எடுப்பாங்க. ஒரு விஷயத்தில் ஒரு விதமாக பண்ணி அதை தோற்று போயிருந்தால் வேறு விதமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நியூ ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுற ஒரு திறமையும் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு வரும். இதே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்க குழந்தைங்க வந்து எஃபர்ட் இஸ் அன்னெசசரி அப்படின்னு நினைப்பாங்க. முயற்சி பண்ணுறதே வேஸ்ட்டு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதுக்கு மேலே நான் வந்து டெவலப் ஆக போகிறதில்ல. நான் எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட்டே போடாமல் அப்படியே ஒரு ஃபிக்ஸ்டாக அப்படியே இருப்பாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ஓட ஒரு குணம். அடுத்தது ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லப்படுற அறிவுரை கேட்கும்போது க்ரோத் மைண்ட் செட் இருக்க குழந்தைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அறிவுரை. இதுலேருந்து நான் என்னென்ன கற்றுக்கலாம், அவங்க வந்து உண்மையாகவே என்னோடய வளர்ச்சிக்காக தான் சொல்கிறாங்க, நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஃபீட்பேக்ஸை கேட்பாங்க, வர வைப்பாங்க. இதே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்க குழந்தைங்க வந்து டிஃபென்சிவாக வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னையவே இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு எல்லாமே தான் தெரியும், எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபென்சிவாக அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அப்படி பேச பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் குழந்தைங்களோட ஒரு குணமாக இருந்தது. செட்பேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெயிலியர்ஸ். ஸோ ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு வேக்கப் கால், ஒரு அலாரமாக பார்ப்பாங்க க்ரோத் மைண்ட் செட் இருக்கவங்க. அடுத்த தடவை நான் இன்னும் ஜாஸ்தி முயற்சி பண்ணி வேறு புது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்தை இன்னும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க க்ரோத் மைண்ட் செட் இருக்கவங்க. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கவங்க பழைய தூக்கி இன்னொருத்தவங்க பேரில் போட்டுட்டு ஈஸியாக வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னா. ஸோ இன்னும் வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆட்டிடியூட் வைஸ் க்ரோத் மைண்ட் செட் அண்ட் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு இருக்க ஆட்டிடியூட். ஓகே, இதை நான் எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம், நம்ம குழந்தைங்கக்கிட்ட என்னென்னலாம் முயற்சி பண்ணி என்னென்ன விதத்தில் நம்ம வந்து அந்த குழந்தைங்கக்கிட்ட அதை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும்னா, ஸோ நம்ம குழந்தைங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணுறது வந்து குழந்தைங்களும் ரொம்ப விரும்புவாங்க. பேரண்ட்ஸ் ஆகிய நாமளும் நம்ம குழந்தைங்கள ப்ரைஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்படுவோம். ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம குழந்தைங்கள ப்ரைஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸை ப்ரைஸ் பண்ணாமல் அவங்களோட முயற்சியை பாராட்ட பழகணும். ஸோ ஆல்வேஸ் ப்ரைஸ் த எஃபர்ட், நாட் த இன்டெலிஜென்ஸ். யூ ஆர் ஸ்மார்ட், யூ ஆர் குட் இன் திஸ் அப்படின்னு சொல்லாமல் யூ டிட் அ குட் ஜாப் பை ட்ரையிங் ஸோ ஹார்ட் அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப இதுக்கு முயற்சி பண்ணி இந்த சக்ஸஸ் கொண்டு வந்திருக்க, உன்னோட முயற்சியை நான் பாராட்டுறேன் அப்படின்னு நம்ம எப்பயுமே முயற்சியை நம்ம வந்து பாராட்டும்போது அந்த குழந்தைக்கு வந்து என்ன மனசில் பதியும்னா, நான் முயற்சி பண்ணதுனால தான் இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை ஒன்று வரலைனாலும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணோம்னா எனக்கு இது கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரைஸ் த எஃபர்ட்ஸ், நாட் த இன்டெலிஜென்ஸ். அடுத்தது எக்ஸ்ப்ளோர் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது ஒரு விஷயம் ஒரு விதமாக பண்ணி அந்த குழந்தைக்கு வரல அப்படிங்கும்போது அவங்கள திருப்பி நீ போடு, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா அது வேஸ்ட்டு. அவங்க அப்போ வந்து அவங்க தோண்டு போயிடுவாங்க. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விதமாக நீ ட்ரை பண்ணும்போது உன்னால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியல, லெட் அஸ் ஃபைண்ட் அனதர் வே அப்படின்னு வேறு புதிய முயற்சி செய்கிறதுக்கு அவங்கள தூண்டணும். அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த குழந்தை வந்து ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது. நம்ம வந்து அந்த குழந்தையோட க்ரோத் மைண்ட் செட்டை வளர்கிறதுக்கு உதவுறோம். அது செகண்ட். அடுத்த தேர்ட் வந்து என்னென்னா செட்பேக்ஸ்ன்னு ஒன்று வரும்போது அந்த குழந்தை துவண்டு போகும்போது நாமளும் அதை சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வருத்தாமல், உனக்கு இது வரவே வராது, ஆமாம் நீ இதில் இப்படி தான், எத்தனை தடவை உனக்கு சொல்லித்தர்றது அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணாமல், பரவாயில்ல அது வரலனாலையும் வந்து அடுத்த தடவை வந்து வேறு விதமாக ட்ரை பண்ணும்போது வந்துடும். ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ், ஃபெயிலியர் இஸ் another opportunity ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரும்போது அந்த குழந்தை வந்து ஃபெயிலியர் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் பழகிடும். ஸோ தீஸ் ஆர் த 3 important key things to grow the growth mindset in the young minds. ஓகேவா? லெட்ஸ் டேக் அ ரீகேப் ஆஃப் வாட் எவர் வி ஹாவ் லேர்ன்ட் ஸோ ஃபார். ஸோ எப்படி க்ரோத் மைண்ட் செட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட கொண்டு வர்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ பிலீவ் ஐ வில் சக்சீட் ஈவன் இஃப் ஐ ஹேவன்ட் yet. அதாவது இப்போ என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னாலையும் என்னோடய சக்ஸஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது,
இப்ப பண்ண முடியல. "எட்" அப்படிங்கிற வேர்ட் வந்து இங்க ரொம்ப முக்கியம். இப்ப என்னால பண்ண முடியல. பட் ஐ வில் சக்சீட் சூன் அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைகிட்ட வளர்க்கணும். அடுத்தது "வென் ஐ மேக் மிஸ்டேக், ஐ சீக் அவுட் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் டு இம்ப்ரூவ் மை எபிலிட்டீஸ் அண்ட் க்ரோ." நான் வந்து ஒரு தப்பு பண்ணும்போது, அதில இருக்கிற ஒரு தவற புரிஞ்சுகிட்டு, புதிய முயற்சி எடுத்து நான் ஈஸியா வளருவேன் அப்படிங்கிறத சொல்லி தரணும். அடுத்தது வந்து "ஐ நோ இஃப் ஐ புட் இன் எஃபோர்ட் டு அச்சீவ் சக்சஸ் ஐ வில்." நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா, சக்சஸ்ங்கிறது ஈஸியா வந்துரும் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி தரணும். அடுத்தது "ஐ எம்ப்ரேஸ் ஃபீட்பேக் வித் அ பாசிட்டிவ் அட்டிட்யூட்." இப்ப யாராவது ஒரு அட்வைஸ் சொல்றாங்கன்னா, அத பாசிட்டிவா எடுத்துக்கிறதுக்கு நம்ம குழந்தைக்கு வந்து சொல்லி தரணும். இதுவும் வந்து குரோத் மைண்ட் செட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ இப்படிப்பட்ட அந்த குரோத் மைண்ட் செட்ட நம்ம குழந்தைங்க கிட்ட வளர்த்தோம்னா, தே வில் டெஃபினெட்லி நோ ஹவ் டு அப்ரோச் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இன் தேர் லைஃப் அண்ட் தே வில் பேலன்ஸ் போத். So hope it will be very helpful for you guys. So just inculcate growth mindset in your children and make the children very responsible for their own activities and for their own work. I hope this video would be helpful for you. Thank you for watching. If you like this video, please like and share the video and subscribe to this channel. Thank you. Bye bye.